அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வீடியோவில் ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1 கப், ரவா அரை கப், தயிர் அரை கப், அரிசி மாவு 1 கப், வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓட்ஸை பேனில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ 3 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் நல்லா ஆற விட்டுறணும். ஓட்ஸ் ஆறிட்டு இருக்கிற நேரத்தில் மற்ற பொருட்களை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ரவாவில் நம்ம எது பண்ணாலும் ரவாவை ஊற வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம முன்னாடியே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா ரவா ஊறி வந்துடும். ரவாவை ஆட் பண்ணிக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப் அரிசி மாவையும் அடுத்ததாக ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் தயிரையும் இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் தண்ணி 1 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம மூடி வச்சுட்டு வறுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துப்போம். இது மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். குறைன்னுலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரவா அரிசி மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அது கூட இப்போ நம்ம ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருந்த ஓட்ஸ் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தோசைக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பாக வரும். கெட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிட்டு எடுக்க வராது, பிஞ்சிட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஒரு வேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா
ஒன்றும் பயப்பட வேணாம். அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா சரியாயிடும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்ம இந்த மாவை 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இப்போ ஓட்ஸ் பவுடரையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கிறோம். தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். மொறுமொறுப்பான ஓட்ஸ் தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.